வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 41. புது வீட்டு மர்மம். திகைப்பின் மேல் திகைப்பு ஏற்படும்போது புத்தி சிந்திக்கும் சக்தியை இழந்து விடுகிறது. சித்ரா தேவியும் அந்த நிலையில்தான் இருந்தாள். மந்த புத்தியுள்ள பல்தேவுக்கு கூட அவள் நிலை புரிந்தது. எதிர்பாராத முறையில் தன்னை சந்தித்ததால் சித்ரா தேவி திகைப்படைந்து நிற்கிறாள் என்பதை பல்தேவ் உணர்ந்து கொண்டான். ஆனால் அவள் மடியிலிருந்து ஓர் ஓலையை எடுத்து பார்த்து மலைக்கும் காரணத்தை மட்டும் அவனால் புரிந்து கொள்ள இயலவில்லை. எப்படியாவது அந்த ஓலையை பார்க்க வேண்டுமென்ற இச்சை கொண்டவனாய் சித்ராதேவியிடம் பூரண மரியாதையுடனே நடந்து கொண்டான். அவளை மெல்ல அணுகி அவள் கையில் இருந்த பந்தத்தை வாங்கி சற்று தூரத்தில் இருந்த இரு பாறைகளுக்கிடையில் சொருகினான். அத்துடன் அந்த பாறைகளுக்கு அருகிலேயே ஓர் இடத்தை காட்டி, சித்ராதேவி, இப்படி உட்காருங்கள் என்றான். அவன் செய்கையும் பேச்சும் அவளை ஒரு உலுக்கு உலுக்கி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தன. தன் விழிகளால் அவனை ஏற இறங்க நோக்கினாள். அவள் பார்வையை கவனித்த பல்தேவ் பலமாக சிரித்துக்கொண்டே, பயம் வேண்டாம் சித்ராதேவி, அந்த பழைய பல்தேவ் அல்ல இவன். சமீப காலத்தில் இவன் எவ்வளவு மாறிவிட்டான். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அபிமானத்துக்கு உபாத்தியாயனை விட லாயக்கானவன் தற்சமயம் இவன்தான் என்றான் தன்னை சுட்டி காட்டி. அவன் பார்த்த பார்வையும் பேசிய பேச்சும் சித்ராதேவிக்கு கட்டோடு பிடிக்கவில்லை என்றாலும் அவன் காட்டிய பாறை மேல் உட்கார்ந்து கொண்டாள். பல்தேவ் அவள் எதிரில் நின்று சிறிது நேரம் மௌனம் சாதித்தான். பக்கத்தில் பாறையில் ஜொலித்து கொண்டிருந்த தீப்பந்தம் அவன் முகத்தின் ஒரு பாகத்தில் வெளிச்சத்தை வீசியதால் மற்றைய பாதிமுகம் இருட்டாகவே இருந்தது. இருளும் ஒளியும் கலந்து தோன்றிய முகத்தைப் போலவே இருந்தது அவன் பேச்சும் நடத்தையும். பேச்சு மேலுக்கு மரியாதையாக இருந்தாலும் சொற்களை அவன் உச்சரித்த முறையும் அடிக்கடி அவள் மேல் வீசிய காம பார்வையும் சித்ராதேவிக்கு பெருத்த சந்தேகத்தையும் சங்கடத்தையும் விளைவித்தன. அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை சற்றும் லட்சியம் செய்யாத பல்தேவ் தான் வந்த காரணத்தை விவரிக்கத் தொடங்கி, ராகுலன் கையெழுத்தில் கடிதம் அனுப்பிய நான் இங்கு வர நேர்ந்த காரணம் என்னவென்பது பற்றி தங்களுக்கு பெரிதும் சந்தேகம் ஏற்படலாம். அந்த சந்தேகத்தை நொடி பொழுதில் போக்க என்னால் முடியும். ஆனால் அது விஷயமாக பேச முற்படும் முன்பு தாங்கள் இங்கு தனியாக வந்திருக்கிறீர்களா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். கடிதத்தில் கண்ட நிபந்தனையை நான் மீறவில்லை என்று பதில் சொன்னாள் சித்ராதேவி. தாங்கள் இங்கு வருவது யாருக்காவது தெரியுமா? ஒருவருக்கு மட்டும் தெரியும் என்ற சித்ராதேவியின் பதில் பல்தேவின் மனத்தை ஒரு முறை கலக்கிற்று. அந்த ஒருவர் யார் என்பதை ஊகிப்பது அப்படி ஒன்றும் பெரிய காரியமில்லை. உபாத்தியாயருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டிய அவசியம் என்ன என்று பல்தேவ் சற்று கடுமையான குரலில் கேட்டான். 2 வித அவசியங்கள் இருந்தன. ஒன்று, அம்பு அறையில் வந்து விழுந்த போது அவரும் இருந்தார். கடிதத்தை அவரே பிரித்து படித்தார். தவிர அவர் கவலையில் நான் இருந்தேன். அவர் உதவி இல்லாமல் நான் அறையை விட்டு வெளியே வர முடியாது என்றாள் சித்ராதேவி. அவள் பதிலை கேட்ட பல்தேவ் அதிகமாக படபடக்கவில்லை. ஒருவேளை உபாத்தியாயர் உங்களை தொடர்ந்து இங்கு வந்தால் என்ன செய்வது என்று மட்டும் கேட்டான். வரமாட்டார். ஏன்? என்னை தொடர்வதில்லை என சத்தியம் செய்திருக்கிறார். இரண்டாவதாக, இங்கு வரப்போவது யார் என்பது அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியாது. இங்கு நான் யாரை சந்திக்கிறேனோ அவரிடம் ஒரு ஓலையை கொடுக்கும்படி என்னிடம் கொடுத்தார். அதை இங்கு வந்துதான் பார்த்தேன். அதில் எழுதியிருப்பது உங்கள் விலாசம். இதோ பாருங்கள் என்று ஓலையை பல்தேவிடம் கொடுத்தாள். ஓலையை சரையலென வாங்கி கொண்டு பந்தத்துக்கு அருகில் சென்று படித்த பல்தேவ், சுத்த மோசக்காரன், வேவுக்காரன் என்று இறைந்து கத்தினான். கத்திவிட்டு, சித்ராதேவி, குடிகட்டு விட்டது. இந்த ஒரு கடிதம் என்னுடைய திட்டங்களை அடியோடு கெடுத்து விட்டது. படித்து பாருங்கள் என்று ஓலையை அவளிடம் நீட்டினான். சித்ராதேவி ஓலையை வாங்கி படித்தாள். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது. பல்தேவ், ராகுலன் கையெழுத்தை கண்டு நான் ஏமாறவில்லை. சித்ராதேவியின் விருப்பத்தின்படி அவளை தனியாக உன்னிடம் அனுப்புகிறேன். சித்ராதேவியிடம் நீ தவறாக நடந்து கொண்டதாக எனக்கு தெரிந்தாலும் சரி, அல்லது அவளை பலவந்தமாக மலைவாசலை விட்டு அழைத்துச் செல்ல எந்த ஏற்பாட்டை செய்தாலும் சரி, உன்னுடைய ஆர்ப்ப உயிர் குதிர் போன்ற உன் உடலில் அதிக நாள் தங்கியிருக்காது. நீ சித்ராதேவியிடம் தனியாக பேச வேண்டியதை பேசி முடித்து அவளை தனியாக மாளிகைக்கு திருப்பி அனுப்பு. நீ சித்ராவை பின்தொடர எத்தனித்தாலும் அல்லது எக்காரணத்திலாவது சித்ரா நடுநிசைக்குள் மாளிகைக்கு வராதிருந்தாலும் உன்னையும் மலைவாசலில் 2 நாட்களாக உலாவி வரும் உன் சகாக்களையும் உடனே கைது செய்யும்படியும் உத்தரவிடுவேன். எதற்கும் உன்னை அருவிக்கருகில் இருக்கும் புது வீட்டில் நான் சந்திக்கிறேன். அஜித் சந்திரன். கடிதத்தின் கடைசி பாகத்தில் கண்ட விவரங்கள் என்னவென்று சித்ராதேவிக்கு புரியவில்லை. கடிதத்தை படித்த பின்பு பல்தேவ் ஒரு நிலையில் இல்லை என்பதை மட்டும் தெரிந்து கொண்டார். அங்கு பல்தேவ் தான் வருவான் என்பது அவருக்கு எப்படி தெரியும்? தவிர இவன் சகாக்களை பற்றி ஏதோ சொல்கிறாரே, அவர்கள் யார்? அருவிக்கருகில் இருக்கும் புது வீடு எது? அங்கே என்ன விசேஷம் என்று எதை எல்லாமோ யோசித்து பார்த்தும் அவளுக்கு எதுவும் விளங்கவில்லை. பல்தேவ் விளக்கமாக கூற ஆரம்பித்தான். சித்ராதேவி, என்னை பற்றி நீங்கள் ஒழுங்கான அபிப்பிராயம் கொள்ள நியாயமில்லை.
மூலஸ்தானபுரத்தில் நான் தங்களிடம் நடந்து கொண்ட விதத்துக்கு பிறகு என்னிடம் பெரிதும் சந்தேகம் கொள்வீர்கள். ஆனால் பாரதத்தின் மீது ஹீனர்கள் படையெடுப்பு ஏற்பட்ட பிறகு யார் யாரோ எப்படி எப்படியோ மாறியிருக்கிறார்கள். உங்கள் தந்தையால் மானத்தையே இழந்த நான் உங்கள் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்ள இஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனால் உங்கள் தந்தை இறந்த பின் நம் நிலைமை மாறிவிட்டது. மூலஸ்தானபுரத்தின் படைத்தலைமை பதவியிலிருந்து தோரமான விலக்கிவிட்டான். அதன் காரணமாக அவனை பழிவாங்க தீர்மானித்தேன். உடனே ராகுலன் மூலமாக உங்கள் தம்பியின் இருப்பிடத்தை அறிந்து கொண்டேன். தந்தையை தூக்கிலிட்டதற்கு தோரமான மீது பழிவாங்க உங்கள் தம்பி பெரிய திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டத்தில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். தோரமானா இப்பொழுது எங்கள் பொது விரோதி. அவனை ஒழித்து கட்டவே நானும் சிலரும் மலைவாசல் அருவிக்கருகில் இருக்கும் வீட்டில் வசித்து வருகிறோம். இன்னும் சில நாட்களில் உங்கள் தம்பியும் வருவார். இதை உங்களிடம் சொல்லும்படி உங்கள் தம்பி கட்டளையிட்டதால் தான் உங்களை நான் இங்கு வரவழைத்தேன். ஆனால் நாங்கள் வந்திருப்பதை இந்த குப்தராஜ்ய வேவுக்காரன் எப்படியோ தெரிந்து கொண்டிருக்கிறானே. இவனுக்கு உங்கள் தம்பி வருவது தெரிந்தால் என்று சொல்லி சித்ராவை சந்தேகத்துடன் நோக்கினான். ஒரு கெடுதலும் ஏற்படாது என்று திட்டமாக சொன்னாள் சித்ரா. உபாத்தியாயரிடம் அவ்வளவு நம்பிக்கையா என்றான் பல்தேவ். பல்தேவ், நீ சொல்வது உண்மையாயிருக்கும் பட்சத்தில் உபாத்தியாயரை விட நமக்கு சரியான பக்கபலம் இருக்க முடியாது. அவர் குப்தராஜ்ய உளவாளியானால் தோரமானாவுக்கு விரோதிதானே. தோரமானாவின் விரோதிகளுக்குள் பகை எப்படி இருக்க முடியும் என்று சித்ரா கேட்டாள். பல்தேவ் பதில் சொல்ல தெரியாமல் விழித்தான். கொஞ்ச நேரம் ஏதோ யோசித்து விட்டு, அப்படி உபாத்தியாயர் உதவுவதானால் நல்லதுதான். எதற்கும் கேட்டு பாருங்கள். உங்கள் தம்பி எப்படியும் அடுத்த வாரம் இங்கு வரப்போகிறார் என்றான். விஷயம் இவ்வளவுதானே என்று சொல்லி மாளிகைக்கு போக எழுந்தாள். சித்ராதேவி, எங்களை பார்க்க வேண்டுமானால் அருவிக்கு பக்கத்தில் உள்ள புது வீட்டில் பார்க்கலாம். இதற்கும் நாளைக்கு உபாத்தியாயர் வரும்போது நீங்களும் கூட வாருங்கள் என்று சொல்லி பந்தத்தை அவள் கையில் கொடுத்தான். பல்தேவிடம் அன்று அத்துமீறிய செய்கையை சித்ரா எதிர்பார்த்திருந்தால் அவள் ஏமாந்து போனாள் என்பதில் சந்தேகமில்லை. உபாத்தியாயன் கடிதம் அவன் சப்த நாடிகளையும் ஒடுக்கிவிட்டது. சித்ரா சென்ற வெகு நேரம் மட்டும் பல்தேவ் ஏதோ கருவி கொண்டிருந்து விட்டு அருவியை நோக்கி நடந்தான். சித்ராதேவி மாளிகைக்குள் வந்தபோது அவள் அறையில் அஜிச்சந்திரன் உட்கார்ந்து கொண்டு ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான். அவள் திரும்பி வந்தது அவனுக்கு சிறிதும் ஆச்சரியத்தை அளிக்கவில்லை. பந்தத்துடன் நின்ற சித்ராதேவி அஜிச்சந்திரனை நோக்கி, உபாத்தியாயர், என்னை செண்பகத் தோட்டத்தில் சந்திக்க இருந்தவன் பல்தேவ் தான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். சித்ராதேவி, ராகுலன் கூர்ஜரன். ஹீனர்களுக்கும் கூர்ஜர்களுக்கும் வில்வித்தை தெரியாது. அதுவும் மாளிகையை சுற்றி வீரர்கள் காவல் இருக்கிறார்கள். அம்பு எய்பவன் 100 கஜ தூரத்திற்கு அப்பால் இருந்துதான் எய்ய வேண்டும். புருஷபுரத்து வில்லவரை தவிர அவ்வளவு குறிபார்த்து எய்யக்கூடியவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. கடிதத்தில் இருந்ததோ ராகுலன் கையெழுத்து. தோரமானாவிடம் சிறையில் இருக்கும் ராகுலனிடம் கடிதம் எழுதி வாங்கி இங்கு அம்பு எய்யக்கூடிய வில்லவன் யாராய் இருக்க முடியும் என்று யோசித்தேன். 2 நாட்களாக பல்தேவ் மலைவாசலில் தென்படுவதாக ஒற்றர்கள் அறிவித்திருந்தார்கள். தவிர அம்பை சோதித்ததில் அது வில்லவர் உபயோகிக்கும் அம்பு வகையை சேர்ந்ததென தெரிந்தது. எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஊகித்தேன். உபாத்தியாயன் ஊகம் சாதாரணமாக சரியாகவே இருக்கும் என்பது உனக்கு தெரிந்தது தானே என்றான். அவன் புத்தி கூர்மையை அவள் வியந்தாள். எதையும் அரை வினாடியில் அலசும் ஆற்றல் வாய்ந்த உபாத்தியாயனிடம் அவள் மையல் அன்று பன்மடங்கு அதிகமாயிற்று. உபாத்தியாயன் அவளை நெருங்கி அவளிடமிருந்த பந்தத்தை வாங்கி வெளியே வைத்து அணைத்தான். பிறகு, சித்ரா, நடுநிசையாகிவிட்டது, படுத்துக்கொள் என்று உத்தரவிட்டான். மஞ்சத்தில் சித்ரா படுத்தாள். அவள் படுத்ததும் அறைக்கு வெளியில் செல்ல முயன்ற அஜிச்சந்திரன் கால்களை உபாத்தியாயரே என்ற மெல்லிய சொற்கள் மடக்கி நிறுத்தின. உபாத்தியாயன் திரும்பி கட்டிலில் கிடந்த அந்த கட்டழகியை பார்த்தான். சாளரத்திலிருந்து வந்த மங்கலான வெளிச்சம் அவள் முகத்தில் விழுந்திருந்தது. மனோகரமான அவள் வதனத்தில் சிங்காரச் சிரிப்பு ஒன்று படர்ந்து உபாத்தியாயனை உள்ளே வழியை இழுத்தது. அஜிச்சந்திரனும் கட்டிலை நோக்கி திரும்பினான்.